Subscribe now and press the bell icon. Never miss an update. Good morning to all. இந்த லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா Tallyல ரீசெண்டா கொடுத்திருந்த 5.0 பத்தின அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீடைலா ஒரு சின்னதா ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபியூச்சர் பத்தின வீடியோஸ் கம்மிங் வீக்ஸ்ல உங்களுக்கு இன்டெப்டா நான் கொடுக்குறேன். இன்னைக்கு டேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Tallyல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ், சரிங்களா? அந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதை பத்தின டீடைல்டான வீடியோ தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க Tally யூஸ் பண்ற எல்லாரும் உங்களுக்கு தெரியும், நம்ம கடைசி நாள் என்ன என்ட்ரி போட்டிருக்கோமோ அந்த என்ட்ரி தான் நம்ம Tally ஓபன் பண்ணும்போது வந்து நிற்கும். உதாரணமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு டேட் 5th அக்டோபர்ல ஒரு என்ட்ரி பாஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ற என்ட்ரி சும்மா ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரி நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எப்போ பாஸ் பண்ணியிருக்கேன்னா 5th அக்டோபர். ஸோ அப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரிங்கிறது 5th அக்டோபர்ல காட்டும். ஆனா இன்னைக்கு டேட் என்னன்னா 6th அக்டோபர். அப்போ ஏதோ ஒரு யூசர் இன்னைக்கு வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாரு அப்படின்னா டேட்டை சேஞ்ச் பண்ணாம ரைஸ் பண்ணாருன்னா அது என்ன டேட்ல எடுத்துக்கோ 5th அக்டோபர் ஆயிரும். அப்போ Tallyல பில் என்ன டேட்ல விழுகும் 5th அக்டோபர்ல விழுகும். அப்போ இவே பில் இன்வாய்ஸ் எல்லாமே என்ன டேட்ல விழுகும் 5th அக்டோபர்ல தான் விழுகும். அப்போ யூசர் மறந்தாப்புல ரைஸ் பண்ணாலும் நேற்றுக்கு டேட்ல என்ன ஆயிடும் விழுந்துரும். ஸோ அப்போ நிறைய கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணாம விட்டுறாங்க, இல்லை ரைஸ் ஆன பின்னாடி தான் வெரிஃபை பண்ணிடுறாங்க. அப்போ ரைஸ் ஆன பின்னாடி வெரிஃபை பண்ணா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வராம எனக்கு இங்க சிஸ்டத்துல என்ன டேட் இருக்கோ அந்த டேட்லயே எனக்கு என்ட்ரி பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. வேணும்னா பழைய டேட்ல போய் என்ட்ரி பண்ணணும்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட்டை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கிறேன். பட் எனக்கு சிஸ்டம் டேட் என்னவோ அந்த டேட்டையே கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டிடிஎல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிடிஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ எனேபிள் பண்றேன். ஸோ இது எனேபிள் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா சிஸ்டம் டேட் என்னவோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி டேட்டா வந்துடும். இது வெறும் என்ட்ரி டேட்டுக்கு மட்டும் தான் வச்சிருப்போம். ஆனா ரிப்போர்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பழைய டேட் என்னவோ அதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு டேட்ல லாஸ்ட் டேட் என்ட்ரின்னு 5th அக்டோபர். அப்போ Tallyல அடுத்த என்ட்ரி போட போனா என்ன டேட் வந்திருக்கணும் 5th அக்டோபர் தான் வரணும். ஆனா இங்க என்ன டேட் வந்திருக்கு 6th அக்டோபர் வந்திருக்கு. அப்போ யூசர் மறந்தாப்புல என்ட்ரி பண்ணா கூட கரண்ட் டேட்ல தான் என்ன ஆகும்னா என்ட்ரிஸ் விழுகும். மறந்தாப்புல என்ட்ரி ரைஸ் பண்ணா கூட என்ன ஆகும்னு சொல்றேன், கரண்ட் டேட்ல தான் விழுகும். அதே மாதிரி Tallyயை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணா கூட கம்ப்யூட்டர் டேட் என்னவோ அந்த டேட்டை தான் தானா கொண்டு வந்து என்ட்ரி டேட்டா அதுவே வச்சுக்கோ. யூசர் வேணும்னா தான் டேட்டா சேஞ்ச் பண்ணி என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அந்த டிடிஎல் வழியா பண்ணியிருக்கோம். ஸோ ரிப்போர்ட் போய் பார்த்தீங்கன்னா 6th அக்டோபருக்கு வந்திருக்கும். என்ட்ரிக்கு போனாலும் இன்னைக்கு டேட் என்ன ஆயிடும் 6th அக்டோபர் வந்துடும். ஸோ யூசர் மறந்தாப்புல பழைய டேட்ல என்ட்ரி போட முடியாது, ஏன்னா இது சிஸ்டம் டேட்டையே கொண்டு வந்து வச்சிரும். ஆனா ப்ரீவியஸ்ல Tallyல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், கடைசி என்ட்ரி என்ன நாள்ல போட்டோமோ அந்த நாள் தான் வவுச்சர் டேட்டா வந்து நிற்கும். ஆனா அந்த வவுச்சர் டேட்டா யூசர் மறந்தாப்புல ரைஸ் பண்ணா கூட நேற்றுக்கு டேட்லயே எல்லாம் ரைஸ் ஆயிடும். ஸோ அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்றதா இந்த டிடிஎல் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணும். இந்த டிடிஎல் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கே உங்களுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கும். அந்த நம்பருக்கே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணீங்கன்னா இந்த டிடிஎலை உங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க என்ன பண்றோம்னா கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் கேட்டுக்கோங்க, இந்த டிடிஎல் உங்களுக்கு வேணும்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆனவே ஏதோ ஒரு குரூப்லயோ இல்லை ஏதாச்சும் வாட்ஸ்அப்லயோ பார்த்துருந்தா நீங்க அதே நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க ரிப்ளை பண்ணிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணீங்கன்னு என்ன ஆயிடும், நீங்க அந்த வீடியோ பார்த்த வாட்ஸ்அப் நம்பருக்கே எந்த வேலை உங்களுக்கு ரீச் ஆச்சோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லது இப்ப நான் ஒரு நம்பர் கொடுக்க போறேன், இந்த நம்பருக்கு நீங்க அந்த வீடியோவை பார்த்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிடிஎல ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த நம்பர் தான் அது. உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் எனி மெசேஜ் மூலமா உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் வாட்ஸ்அப்லயே ரீச் ஆயிருக்கலாம். அதாவது அது ரீச் ஆகுறது இதே நம்பர் தான். இல்ல நீங்க வேற ஃபேஸ்புக்லயோ ஏதோ வழியில பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல புதுசா சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிடிஎல ஃப்ரீயாவே கொடுக்குறோம். இந்த டிடிஎல் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட எரர்ஸ், அதாவது வவுச்சர் டேட்டை பழைய டேட்ல போய் என்ட்ரி போடுறதுக்கு பொதுவா கரண்ட் டேட்ல என்ட்ரி போட்டுக்கலாம். அந்த இஷ்யூவை இது அட்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இவே பில் இன்வாய்ஸ் எல்லாம் கரெக்டா ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இந்த டிடிஎல் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணா போதும். தேங்க்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோஸ் 5.0 பத்தி ஒவ்வொன்றா சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.